ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்தா இல்லை நாம் நினச்ச விஷயம் நடக்காமல் போனால் உடனே நாம் ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, இனிமேல் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி ஒரே இடத்துல உட்காந்துடுறோம். கவலைப்படுறதுக்கு காரணமே அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு நமக்கு தெரியாதது தான். ஆனால் இந்த கழுகோட வாழ்க்கையை கேட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி நிதானமாக சமாளிக்கணும்னு ஒரு தெளிவு கிடைக்கும். கழுகுனாலே அது உயர பறக்கக்கூடிய ஒரு பறவை. மற்ற பறவைகள் எல்லாம் புயலோ மழையோ வந்த எங்கேயாச்சும் மறைவான இடத்துல போய் ஒளிஞ்சிக்கும். ஆனால் கழுகு மட்டும்தான் அந்த காற்றையும் மேகத்தையும் தாண்டி இன்னும் உயரமாக பறக்கும். ஆனால் இப்படி இருக்கிற இந்த கழுகுக்கு கரெக்டாக 40 வயசு ஆகும்போது ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிக்கும். மனுஷங்களும் அப்படிதான். வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது பொறுப்புகளும் கஷ்டங்களும் அதிகமாகுது இல்லையா? அதே மாதிரி தான் இதுக்கும் ஒரு பெரிய சோதனை வரும். அதோட காலில் இருக்கிற நகங்கள் எல்லாம் ரொம்ப நீளமாக வளைஞ்சு போயிடும். அதால் எந்த ஒரு இரையும் சரியாக பிடிச்சி தூக்க முடியாது. இத்தனை வருஷமாக சுலபமாக வேட்டையாடின கழுகால இப்போ சின்ன இரையை கூட பிடிச்சு தூக்க முடியாது. அதை விட பெரிய கஷ்டம் அதோட மூக்கும் வயசானதுனால நல்லா வளைஞ்சு அதோட சொந்த நெஞ்சு பகுதியை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிடும். இதனால் அதால் வாயை திறந்து சாப்பாடை ஒழுங்காக சாப்பிடவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கிற ரெக்கைகளும் ரொம்ப பழசாகி வெயிட் அதிகமாகி அதோட நெஞ்சு பகுதியை ஒட்டிக்கும். இதால் முன்ன மாதிரி சிறகை விரித்து உயரமாக பறக்கவே முடியாது. இப்போது இந்த சூழ்நிலையில் இந்த கழுகுக்கு முன்னாடி 2 வழி தான் இருக்குது. ஒன்று, நம்ம காலம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி பசியோட ஏதாச்சும் ஒரு மரத்தில் உட்காந்து அப்படியே சாகணும். இல்லைனா ரொம்ப கஷ்டமான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து தன்னைத்தானே மாற்றிக்கணும். கழுகு 2வது பாதையை தான் தேர்ந்தெடுக்குது. தன் உடம்புல இருக்கிற கொஞ்ச நஞ்சு பலத்தையும் ஒன்றா சேர்த்து யாருமே இல்லாத ஒரு உயரமான மலை உச்சிக்கு பறந்து போகும். அந்த தனிமையான பாறைக்கு மேலே உட்கார்ந்து ஒரு கஷ்டமான காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும். தன் வளைஞ்ச மூக்கை அந்த பாறையில வச்சு ஓங்கி ஓங்கி அடிக்கும். தன் சொந்த மூக்கு மொத்தமாக உடஞ்சி விழுகிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கும். புதுசாக மூக்கு வளர்கிறதுக்கு பல நாட்கள் ஆகும். அது பசியோடு இந்த வலியோடு அப்படியே அமைதியாக காத்துக்கிட்டு இருக்கும். கொஞ்ச நாளில் புதுசாக மூக்கு வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த புது மூக்கு வச்சு தன் காலில் இருக்கிற வளைஞ்ச பழைய நகங்கள் ஒவ்வொன்றையும் வலியோடு தானே கொத்தி கொத்தி பிடுங்கி எரியும். மறுபடியும் புது நகம் வளர வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணும். புது நகம் வளர்ந்த உடனே கடைசியாக தன் உடம்புல பாரமாக இருக்கிற பறக்க முடியாமல் தடுக்கிற ஒவ்வொரு பழைய ரெக்கைகளும் தானே தன் மூக்கால கொத்தி பிடுங்கி போடும். இதெல்லாம் நடந்து முடியறதுக்கு கிட்டத்தட்ட 5 மாதம் ஆகும். அதாவது சரியாக 150 நாட்கள். சாப்பாடு கிடையாது, பறக்க முடியாது, உடம்பு முழுக்க வலி. ஆனால் அந்த கழுகு அதை சகிச்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த 5 மாத கஷ்டத்தை இப்போ தாங்கிக்கிட்டா மட்டும்தான் அடுத்த 30 வருஷத்துக்கு நிம்மதியாக வாழ முடியும்னு அதுக்கு நல்லாவே தெரியும். அந்த 5 மாத போராட்டத்துக்கு அப்புறம் கழுகுக்கு நல்ல பலமான புது மூக்கு, கூர்மையான புது நகங்கள், உடம்புல புதுசாக அழகான ரெக்கைகளும் வந்தாச்சு. இரத்த காயங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல ஆற ஆரம்பிக்கும். இப்போது அது அந்த மலை உச்சியில் இருந்து மெல்ல தன் சிறகை விரித்து வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்கும். பலவீனமான விழுந்து கிடந்த ஒரு பறவை இப்போ மறுபடியும் அடுத்த 30 வருஷத்துக்கு ரொம்ப நிம்மதியாக சுதந்திரமாக வாழப்போகிற ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்குது. இதுதான் கழுகோட மறுபிறவி. அந்த கழுகு 40 வயசுல எனக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு அழுதுகிட்டே உட்கார்ந்துருந்தா அது அங்கேயே பசியால செத்து போயிருக்கும். அது தன் பழைய உடம்பையும் பழைய ரெக்கைகளையும் மாத்திக்க ரெடியானதுனால அதுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைச்சிச்சு. நாமும் பல நேரங்களில் பழைய விஷயங்களை பிரிச்சுக்கிட்டே கவலைப்படுறோம். அதை விட்டு வெளியே வர பயப்படுறோம். நம்ம வாழ்க்கையும் இதே மாதிரி தான். நமக்கும் சில நேரங்களில் பிஸ்னஸில் பெரிய நஷ்டம் வரலாம், வேலை போகலாம், நம்ம ரொம்ப நம்பினவங்க நம்மளை விட்டு விலகி போகலாம், இல்லைன்னா சுற்றி இருக்கிறவங்க நம்மளை தப்பாக பேசி காயப்படுத்தலாம். அந்த நேரத்தில் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காமல் நம்மக்கிட்ட இருக்கிற தேவையில்லாத பயம், சோம்பேறித்தனம், நெகட்டிவ் எண்ணங்கள், தாழ்வு மனப்பான்மை இது எல்லாத்தையும் நாமளே தூக்கி போடணும். நாம் பழைய பழக்க வழக்கங்களோடு இருந்தோம்னா நமக்கு புது வாழ்க்கை கிடைக்காது. நாம் மாறணும்னா சில பழைய விஷயங்களை நாம் விட்டு கொடுத்து தான் ஆகணும். வாழ்க்கையில் கஷ்டமும் வலியும் இல்லாமல் நாம் எதையுமே கற்றுக்க முடியாது. நீங்கள் இன்னைக்கு படுற கஷ்டமும் அவமானமும் நாளைக்கு உங்களை வாழ்க்கையில் ஜெயிச்சு ஒருத்தரை மாத்திரக்கான ஒரு பாடம். சூழ்நிலை மோசமாக இருந்தால் சூழ்நிலையை பழி சொல்லாதீங்க, உங்களை நீங்களே மாற்றிக்கோங்க. கழுகு மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்கொண்டு முன்னேறுங்க. இந்த கழுகோட கதை உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவையும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதாவது ஒரு ஃப்ரெண்டாக நான் உங்ககிட்ட பேசின இந்த விதம் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையினால் சோர்ந்து உட்காந்துருந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இதை பயனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக படிச்சுட்டு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம 21 நாள் சேலஞ்ச் நாளைக்கு சாயங்காலம் கரெக்டாக 6 மணிக்கு இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையோடு உங்களை வந்து பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.